வெளியில் போனால் அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கணும் போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்து தான் பேசணுன்ற ஆங்கிளுக்கு தான் நான் ஓரளவுக்கு அதை பார்த்து பேசணும்னு நான் பேசுகிறேன். இல்லைனா ஏனோ தானோன்னு பேசுகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இன்ஃபேக்ட் அப்படிலாம் திட்டினாலே இன்னும் கொஞ்சம் வியூஸுமே போகும். ஆனால் எனக்கு அது இஷ்டம் இல்லை. நான் என்னோட போன சீசன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கூட பேசியிருக்க மாட்டேன். ஓரளவுக்கு ரொம்பவே அதாவது ஒரு பாய்சன்னு ஒரு வார்த்தையை நான் ஆனந்திக்கு சொல்கிறதுக்கே ரொம்ப யோசிச்சிருப்பேன். ஆனந்தி எல்லாரும் பாய்சன் போன சீசன் சொல்லும்போது அவங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் கேம் கிளவர் கேமாக இருந்தது. கேர்ள்ஸ் சைடில் அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னு சொல்லும்போது அதை சொல்கிறதுக்கே அவ்வளோ யோசிச்சிருப்பேன். ஆனால் இந்த சீசனில் இந்த டாக்ஸிக் பார்க்கும்போது நான் ஒரு சில விஷயங்களை ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணுன்ற இடத்துல சொல்லி ஆகணுன்ற இடத்துல என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. இந்த ரிவ்யூவர்னு வர இடத்துல அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சுன்னு போது முடிஞ்ச அளவுக்கு அதை கம்மி பண்ணி பேசணும்னு பார்க்குறேன். ஸோ இப்போ காணியோட அவங்க டாட்டர்ஸ் விஷயங்கள் தான் போகுது. ஸோ வினோத் விஷயங்கள்னு வரும்போது அது அழகாக இருந்தது. வினோத் அவங்க ஒய்ஃப் அவங்களுக்கு க்ளூ கொடுத்தது. அதாவது அதாவது டைட்டில் வின்னர் ஆகணும்னு அவங்க வார்த்தையில் சொல்லலை, அவங்க இன்டெரக்டாக சொன்னால் நீ டைட்டில் வின்னர் ஆகணும், இது பண்ணி தான் ஆகணும், நீ கோவப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வார்த்தைகள் அவங்க டைட்டில் வின்னர் சொல்ல, இது உனக்கு வேணும்னா நீ இது பண்ணணும்னா கோவப்படாமல் இருக்கணும்னா என்னங்க கோவப்படுறேன் அப்படின்னு கத்தும்போது ஏதோ பண்ணுறிய அதான் அப்படின்னு சொன்னதான். இதுதான் எல்லா ஒய்ஃப்க்கும் இருக்க அழகான ஒரு விஷயம். தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருக்க ப்ளஸ்ஸையும் மைனஸையும் அந்த ஒய்ஃபை விடவும் நல்லா தெரிஞ்சவங்க கண்டிப்பாக யாராலையும் இருக்க முடியாது. அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கான அழகும் கூட. அத்தனை வருஷம் பொத்தி அம்மா வளர்த்துருந்தாலும் அக்கா தங்கச்சிங்க கூட வளர்ந்துருந்தாலும் 1008 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இல்லை சுற்றி எவ்வளோ சொந்த பந்தங்கள் இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்டை ஒய்ஃப் புரிஞ்சுக்கிற மாதிரியோ இல்லை அந்த ஒய்ஃபை ஹஸ்பண்ட் புரிஞ்சிக்கிற மாதிரியோ இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகானதுன்னா அதை டாக்ஸிக்காக யோசிச்சு எடுத்துகிட்டு போகிற அது பொண்ணாகட்டும் பையனாகட்டும் அதோட அருமை தெரியாமல் தான் அவங்க அதை டாக்ஸிக்காக கொண்டு போவாங்களே தவிர அதோட அருமை தெரிஞ்சவங்க முடிஞ்ச அளவுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதுக்குள்ளே பார்க்க மாட்டாங்க, ஈகோவை பார்க்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு நெளிவு சிலிவான பிரச்சனைகள் வரும்போது கூட ஒருத்தர் கோவமாக இருக்கும்போது அதை விட்டு கொடுத்து போவாங்க. அதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைடில் அந்த ஹெல்த்தியாக அதை புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தால் உன்னோட தப்பை நான் டேரெக்டாக சொல்லுவேன், ஆனால் அது உன்னோட நல்லதுக்காக தான் சொல்லுவேன், உன்னோட மேலே இருக்க அக்கறையில் தான் சொல்லுவேன், அதை நீ நம்பணும் அப்படிங்கிற இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அழகாக கொண்டு போவாங்கன்னா அதுதான் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்னா. இப்போ இந்த இடத்துல ரொம்ப யதார்த்தமாக அவங்க ஒய்ஃப் இந்த கோவப்படுறே அப்படின்னு சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கிற இடத்துல வினோத் இருப்பார் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஸோ வினோத் டைட்டில் வின்னர் ஆகிறதுன்றது எனக்கும் பெருசாக உடன்பாடு இல்லை. ஏன்னா அந்த கேமில் பாரு போட்ட அளவுக்கு யாருமே எஃபோர்ட் போடலை அப்படிங்கிறது தான். வினோத் நாமினேஷன் ப்ராசஸ்லையும் குரூப்பிசம்குள்ளே தான் பண்ணார். பெருசாக அவர் அக்ரெசிவாக டாஸ்க் விளையாடுவாரே தவிர அந்த டாஸ்க்லேயுமே ஒரு ஃபேர் அன்ஃபேர் அப்படிங்கிறத மாரி துஷார் கூட அவர் ஆடும்போதுலாம் அவருமே சொல்லியிருப்பார் ரொம்ப அக்ரெசிவாக இருந்தது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் பாட்டு பாடுற டாஸ்க் அந்த ஆக்டிவிட்டி ரூம் கிட்ட போனது இதெல்லாம் ஒரு விதமான சின்ன ஒரு